7வது நிகழ்வு இது. இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து உங்கள் தொலைபேசி ஓசையை குறைத்து வைத்து அல்லது கட்டுப்படுத்தி கூட்டத்தில் தயவு ஏற்படாமல் உதவுங்கள். இன்றைய முதலாவது அமர்வு பிரக்ஞை என்ற பெயரில் வெளிவந்திருக்கின்ற ஒரு நூல் பற்றியது. இந்த நூலின் ஆசிரியர் இங்கே வந்திருக்கின்றார். அவர் கனடாவிலே வாழ்ந்து வருகின்றார். ஒரு நீண்டகால இடதுசாரி பின்புலத்திலே வளர்ந்தவர். அவரது தந்தையார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்திருந்த தோழர் கரவை கந்தசாமி. பலருக்கும் தெரியும், குறிப்பாக இளைய தலைமுறையினர் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி புலட்டில் இருந்த காலத்திலே இந்த தமிழீழ விடுதலை போராட்ட தலைமுறையினர் அவரோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள். பின்னாலே அவர் புலட் இயக்கத்தினராலேயே கொல்லப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் அது. மீராபாரதி என்கின்ற அவர்களுக்கு 2 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். எல்லோரும் பாரதி. எனக்கு இந்த ஜெயபாரதி, ஈழபாரதி. அவர் ஒரு இளைஞனாக, ஒரு மாணவனாக தன்னுடைய தந்தையினுடைய நெருக்கடிகளுக்குள் வளர்ந்து, நான் தற்செயலாக அவர் இப்போது யாழ்ப்பாணம் செல்கின்றார். அப்போ எங்கே போய் தங்கி இருக்க போறீங்கன்னா அவர் வசனம் சொன்னார், எங்களுக்கு ஒரு வீடும் இல்லை, அப்போ ஒரு வீடும் கேட்கல, இப்போ நான் எங்கேயாவது போய் தங்கி நிற்கணும் வந்து அப்படி வாழ்ந்த ஒரு இடதுசாரி. இவர் நெருக்கடிகளுக்குள் வாழ்ந்து பிறகு தன்னை தானே ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு நான் நினைக்கிறேன். பிறகு அவற்றிலிருந்து விலகி வந்து கொழும்பிலிருந்து வெளிவந்த சர்ணிகர் சந்தி பத்திரிகையோடு அவர் சில காலம் பணியாற்றி இருக்கின்றார். பிறகு ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களில் பணியாற்றி இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் 90களின் பிற்பகுதியில் அவருக்கு ஓஷோவினுடைய அறிமுகம் கிடைக்கின்றது. ஓஷோ என்பது எங்களுடைய, நான் கிட்டத்தட்ட 80களின் ஆரம்பத்திலே ரஜினி சாமியார் அல்லது செக்ஸ் சாமியார் என்ற பெயரிலே தமிழ் பத்திரிகை உலகம் அவரை கேலி செய்தது. ஒரு மிகவும் ஒரு சிக்கலான ஒருவராக அவரை உருவாக்கி இருந்தது. அவரை பற்றிய ஒரு சித்திரம், அவர் பாலியல் பற்றி அவருடைய கருத்துக்கள் தான் பிரதானப்படுத்தப்பட்டு இந்த ஊடக உலகம் அவரை ஒரு வித்தியாசமான ஒரு சாமியாராக மாற்றியிருந்தது. எனது நண்பன் ஒருவன் 80ஆம் ஆண்டு அல்லது 81ஆம் ஆண்டு மட்டுமே அவர் ஸ்டாலின் பற்றி எழுதியிருந்த ஒரு கட்டுரையை படித்துவிட்டு அவருடைய விஷய ஆக்கங்களை ஆங்கில மூலத்திலே படித்து எனக்கு சொன்னால், நீ கட்டாயம் என்று வாசித்திருக்கணும். பின்னர் நான் நினைக்கின்றேன் 82ஆம் ஆண்டு அளவிலே நர்மதா பதிப்பகம் அவர் பற்றிய ஒரு அறிமுக புத்தகத்தை வெளியிட்டிருந்தது. இதளவிலே நான் இந்த வாசித்த விடயங்களில் 2 பேர் ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு தீவிரமான சூழலை இயங்கியவர்கள் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, மற்றவர் ஓஷோ ரஜனீஷ். இந்த ஓஷோவினுடைய பல்வேறு விஷயங்களை அவர் ஒரு அதிர்ச்சியோடு, நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு புக் ஷாப், கனடாவில் இருந்த தேடகம் என்கின்ற அமைப்போடு இவர்கள் செய்த ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு தற்செயலாக அவருக்கு கிடைத்த ரஜனீஷுடைய புத்தகத்தை படித்துத்தான் அவர் முற்றுமுழுதாக அரசியலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் விலகி இருக்கின்றார். அந்த விலகி இருக்கின்ற காலத்திலே அவருக்கு சில கேள்விகள் எழும்புகின்றது. அதை நோக்கி பயணிக்கின்றார். அந்த பயணத்தின் பற்றிய அந்த பயணத்தின் நான் நினைக்கின்றேன் விளைவு இந்த நூல் பிரக்ஞை என்கின்ற பெயரிலே அவர் எழுதியிருக்கின்றார். தனிமனித மாற்றத்திலிருந்து சமூக மாற்றத்தை நோக்கி. பிரக்ஞை என்பதற்கு நான் இன்றைக்கு கிரியாவுடைய டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். அவர் 2 விதமான விளக்கம், 2 விதமான ஆங்கில அர்த்தத்திலிருந்து தமிழில் அதை கையாளுகின்றார்கள்.
அவேர்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் என்று. ஆனால் இந்த அரசியலாளர்கள் கூட அவேர்னஸ் என்ற பதத்திலிருந்து தான் நாங்கள் இந்த பிரஜை என்ற சொல்லை கையாண்டு வந்திருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் 80களின் ஆரம்பத்தில் அல்லது 70களின் இறுதி காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பிரஜை என்ற சிற்றுதல் வந்திருக்கின்றது. 70களின் கடைசி அல்லது 80களின் தொடக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த பிரஜை என்கின்ற பதம் எங்களுடைய ஒரு அவேர்னஸ் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கின்றது. இவர் அதை கேள்விக்குள்ளாக்குகின்றார். அந்த அவேர்னஸ் என்ற எவ்வளவு கான்சியஸ்னஸ் என்ற விஷயத்தை அதனை முதன்மைப்படுத்துகின்றார். ஆனால் இதை பற்றி நான் பேச இங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள். நான் இவர் சொல்ல வருகின்ற விஷயத்தை ஒரு மேலோட்டமாகத்தான் அந்த புத்தகத்தை படிக்க முடிந்தது என்றால் எனக்கு கிடைத்தது நேற்று தான். எனக்கு முதலில் பிடிஎஃப்ல இருந்தாலும் எனக்கு பிடிஎஃபில் வாசிப்பதற்குரிய தயக்கங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவர் சொல்ல வருகின்ற விஷயம் நான் அதை மிக இலகுவாக சொல்வது என்றால், நாங்கள் எல்லோருமே ஒருவித அரசியல் பிரஜையோடு இருக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு அதுக்கு முந்திய பல விஷயங்களின் தொடர்ச்சி எங்களோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த தொடர்ச்சியிலிருந்து நாங்கள் விடுபடாத வரை பிரஜையுடையவர்களாக நாங்கள் மாறுவது என்பது சாத்தியமில்லை என்கின்ற விஷயத்தை தான் சொல்ல இருக்கிறார். எனக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக சொல்றது என்றால், நான் வளர்கிற காலத்திலே யாழ்ப்பாணத்து சூழலில் வளர்ந்தவர்களுக்கு தெரியும், அதுவும் சைவ சூழலில் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விரதம் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை பின்னேறம் தான் எங்கெந்த கொண்டாட்டம் நடக்கும். கொத்தரொட்டி கடையெல்லாம் பிஸியாக இருக்கும். எங்களுடைய வயது ஆட்கள் எல்லாரும் கொத்தரொட்டி கடைக்கு போயிருக்கோம். மாற்றுச்சி என்றது யாழ்ப்பாணத்தில் புழக்கத்தில் இல்லை அது விஷயம். ஆனால் மாற்றுச்சி இப்போ இருக்கிற கொத்தரொட்டி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஆற்றுச்சி, மாற்றுச்சி கொத்தரொட்டி தான் இருக்கும். நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த மாற்றுச்சி சாப்பிட்றது ஒரு விஷயமே இல்லை. 82ஆம் ஆண்டு கடைசியிலே நான் அட்டாளச்சேனைக்கு போயிருந்த போது என்னுடைய வகுப்பு தோழனை சந்திக்க போனேன் அவங்க வீட்டுக்கு. நான் அங்கே வந்துட்டு அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் திடீரென்று வாடா மச்சான் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு கேட்க சொன்னான். மச்சான், நீ முதலில் சொல்லியிருந்தீங்கன்னாப்பா இளங்கண்டு கதை அழைச்சிருக்கிறேன். எனக்கு அதுக்குள்ள சாப்பிட முடியவில்லை. ஏன்னா என்னுடைய அந்த உணர்வு மாற்றுச்சி என்ற விஷயம் எனக்கு ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் அவன் இளங்கண்டை அடிச்சு போட்டு அது நல்ல ரச்சின்னு சொல்றாங்கடாப்பா சாப்பிடுறாரு என்ற உணர்வு வந்துச்சு. இது நான் நினைக்கின்ற ஒரு 2000-3000 வருஷமாக ஒரு கலாச்சார பழமை உள்ள சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கு நாங்கள் சொல்ல வருகிற அரசியலை, நாங்கள் விளங்கிக் கொள்கிற அரசியலை புரிந்து கொள்வதில் எங்களுக்கு இருக்கிற ஒரு தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சியை நாங்கள் விட்டுட்டு போக இயலாது என்கிற விஷயத்தை இதை சொல்ல வருகின்றார். இந்த பின்புலத்தில் நிறைய தலைப்புகள் எழுதியிருக்கின்ற ஓரளவுக்கு தனிமனித மாற்றத்திலிருந்து சமூக மாற்றத்தை நோக்கி மேற்குலக அறிஞர்களின் பார்வையில் என்பதைத்தான் அவர் தொகுத்து தந்திருக்கின்றார். அந்த தலைப்புகளை நான் அந்த தலைப்பு அங்கே இருக்கிறது. மேற்குலக விஞ்ஞானிகளின் பார்வையில் என்றது ஒரு தலைப்பு, ஒரு வரலாற்று பார்வை என்கின்றது இன்னொன்று, மனித மூளையில் பிரஜை மனித மூளையில் இருக்கின்றதா என்கின்றது ஒரு தலைப்பு, பிரஜை சக்தியா கருப்பொருளா அல்லது ஒன்றுமே இல்லையா, பிரஜை என்பது புரியாத புதிரா, இப்படி ஒரு நீண்ட தலைப்புகளிலே அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகம் பற்றி விரிவான பார்வை ஒன்றை தருவதற்கு திரு சுகுண சுபேசன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். உங்களில் பலருக்கும் சுகுண சுபேசனை விரிவாக தெரிந்திருக்கின்றது. அவர் 70களில் ஈழத்திலே அறியப்பட்ட ஒரு கவிஞர், என்று பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு மூத்த தலைமுறை கவிஞர்களான மேமன் கவி, திக்வலை கமால் ஆகியோரோடு இணைந்து கவிதைகள் எழுதியவர். நான் இளைஞனாக நான் மிக சிறுவனாக இருந்த காலத்திலே அவர் ஒரு புகழ்பெற்ற நாடக நடிகர். என்னுடைய கல்லூரியிலே கல்வி கேட்டவர், எனது வீட்டுக்கு அயலிலேயே இருந்து கல்வி கேட்டவர். நான் மிகச்சிறிய, அதாவது என்னுடைய 4-5 வயதிலே அவர் புகழ்பெற்ற நடிகர். பிறகு நான் லண்டனுக்கு 86 வருகின்ற போது அவர் இங்கே அவைக்காட்சி கலைஞரத்தின் ஒரு முக்கியமான நடிகர். அவர் நிறையவே இந்த இலக்கியம் இந்த விஷயங்களில் ஈடுபாடுள்ளவர்.
அவர் இந்த பிரச்சனையை பற்றிய ஒரு விமர்சனத்தை இப்போது உங்களுக்கு முன்னால் வைப்பார்.